நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தபசோகி பரம் நாஸ்தி தபசா விந்ததே மகத். தபஸு எல்லாத்த விட உயர்ந்தது. அவர் தபஸ்ன்னு எதை சொல்கிறார்? இப்போ ரெட்டை ரெட்டையாக வருவதை பொறுத்து கொள்ளுதல். லோகத்தில் பல ரெட்டைகள் வருதோ இல்லையோ, சுகம் துக்கம்ங்கிற ரெட்டை வரும், லாபம் நஷ்டங்கிற ரெட்டை வரும், அதே மாதிரி வெற்றி தோல்விங்கிற ரெட்டை வரும். இந்த ரெட்டைகள்லாம் சீதம் உஷ்ணம், குளிர்ச்சி வெயில் ரெண்டும் வரும், மானம் அவமானம் ரெண்டும் தான் வரும், ஓஹோ புகழ்ச்சி ஓரோ இகழ்ச்சி ரெண்டும் வரும். ஆக புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் ரெட்டை தான் அர்ஜுனா. அது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு தானே தீர வேண்டும். ஆகவே தர்மபுத்திரா, உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், உனக்கே தெரியும். இதை பொறுத்துக்கிறது தான் தபஸ்ன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா இது பொறுத்துக்கிறது வேறு, தவம் புரிதர்னா இப்படி வச்சுட்டு ஏதோ கண்ண மூடின்னு பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. இந்த ரெட்டைகளை பொறுத்துக்கிறது தான் தபஸ். யுதிஷ்டிரன் கேட்கிறார், பகவன் தான தர்மானாம் தபசோவா மகாமுனே கிம் ஸ்வித் பகுகுணம் பிரேத்திய கிம் வா துஷ்கரமுச்சியதே. இது ரெண்டுத்துக்குள்ளே எது சிறந்தது? தானமா தபஸா? நீர் இத்தனை தபஸு தபஸுன்னு சொல்லிட்டீர், ஆனால் நான் நிறைய தானம் சிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தானமா தபஸா? அதுக்கு வியாசர் சமாதானம் சொல்ல போகிறார். சரியாக கேட்டுட்டே யுதிஷ்டிரா, அந்த தபஸை விட தானந்தான் சிறந்தது. ஏன்னால் ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டு தவம் புரியிறாப்புல வியாபாரம் பண்ணி உழைச்சி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சுருக்கான். அப்போ அது சேர்க்குறதே ஒரு தபஸ் சொல்லியோ. தீய வழியை பற்றி அவர் பேச வரல. இப்போ நம்ம லோகத்தில் நடக்கிறதெல்லாம் இங்கே நினச்சிட்டு படிக்கக்கூடாது. இது நல்ல வழியில் சிரமப்பட்டு ஒருத்தன் சேர்த்துருக்கான்னு வச்சுப்போம். அந்த சேர்த்ததே ஒரு தபஸு தானே. அந்த தபஸால் சேர்த்துருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு கொடுத்தால் அப்போ அதை விட அது உயர்ந்ததான இருந்தாகணும். கஷ்டப்பட்டு சேர்த்ததே நமக்கு வேண்டாம், இது புறத்தியாருக்கு இருக்கட்டும் என்று கொடுக்குறான் இல்லையோ. கொடுக்கும்போது நல்ல பாத்திரத்தில் இடணும். பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்கிறோம் இல்லையோ. தேசம் நல்ல தேசத்தில் கொடுக்கணும், காலம் நல்ல காலத்தில் இருக்கணும், வாங்கிக்கிறவன் சரியான அதிகாரியாக இருக்க வேண்டும். தேசே காலேச்ச பாத்திரேச்ச யத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். கண்ணன் கீதையில் சாதிக்கிறார். தேசத்தில் காலத்தில் பாத்திரத்தில் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக கொடுத்தால் அதைத்தான் சாத்விக தானம்னு சொல்கிறோம். ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணியிருக்கார், அதை திருப்ப பண்ணுறதுக்கு பேர் தானன்னு பேர் இல்லை, அதுக்கு பிரத்யுபகாரம் கைமாறுன்னு பேர் இல்லை. நாம் இன்னைக்கு ஒருத்தருக்கு தானம் கொடுத்து வச்சா ஒரு வாய்ப்பு இருக்குது சுவாமி, அநேகமாக 4 வருஷம் கழித்து இவர் தான் அந்த பதவியில் உட்காருவார். அதனால் அப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். இந்த நினைவோடு செய்கிறதும் தானம் இல்லைன்னுட்டார். ஏற்கனவே பண்ணத்துக்கு திரும்பி செய்தாலும் பிரத்யுபகாரம், இனிமே பண்ண போகிறாருங்கிற எதிர்பார்ப்போடையும் செய்யக்கூடாது. மாதா எப்படி குழந்தையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வளர்க்கிறாளோ அதே போல தானம் செய்ய வேண்டும். அந்த தானம் தபஸை விட உயர்ந்தது. ஒருத்தர் வேஷ்டி தானம் வேணும், வஸ்திர தானம் வேணும்னு கேட்டு வந்தார். இவங்ககிட்ட நிறைய வேஷ்டி இருந்தது, 10 வேஷ்டி அப்படி உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சுருந்தான். கதவை திறந்துட்டு அப்படியே கையை வேஷ்டி வச்சுட்டே வரான். நல்ல கரை வேஷ்டியாக இருக்குது, குண்டஞ்சி இருக்குது, பழந்துகுரி இருக்குது, அரக்கு கரை இருக்குது, பச்சைக்கரை இருக்குது, அப்படி மயில்கண் வேஷ்டி இருக்குது. ஒன்றுனா பார்த்துன்னு வரான். வைக்கிறச்சே இது நன்னா இருக்குது ஒதுக்கிவிட்டான், இது நன்னா இருக்குது ஒதுக்கிவிட்டான். எது நன்னா இருக்குன்னு கையை வச்ச உடனே நமக்கு இருக்கட்டும்னு ஒதுக்கினுட்டான். எது அதில் சுமாராக இருக்கோ தானம் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தா. அதைத்தான் இப்போ தடுக்கிறார் வியாசர். இது தானமாகாது, தபஸ் பண்ணி தனக்குன்னு வேணும்னு வாங்கியிருக்கணுமா. இந்த வேஷ்டியை காஞ்சிபுரத்தில் போய் சேலத்தில் போய் கிடைக்காத இருந்து தறி போட சொல்லி அதுக்கு 3000 ரூபா கொடுக்கறதுக்கு பதில் 6000 ரூபா கொடுத்து, இது ஒரு தறி தான் சுவாமி, திரும்ப போட சொன்னீங்கன்னா என்கிட்ட கிடையாது அப்படின்னு தறி போடுறவர் சொல்லி வாங்கிட்டு வந்து இந்த சங்கராந்திக்கு உடுத்தி விட வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையாக எடுத்து வச்சுருக்கான். அதுக்கு பார்த்து ஒருத்தன் கேட்டுன்னு வந்தவன் ரொம்ப சுமாராக வேட்டி உடுத்திக்கிறவர். அவர் ஒன்றும் நான் சொன்னாப்பில் வேட்டிலாம் உடுத்திக்கிறவரே இல்லை. இன்னும் வேட்டி ஒரு 9 கஞ்சி 10 உடுத்திக்கணும்னா அதற்கு ஒரு நிலை வேணும் இல்லையோ. நம்ம இப்போ இருக்கிறதே 4 முழம் 6 முழம் 8 முழம் உடுத்தின்னு பழக்கம்னா அவருக்கு ஒரு 10 வேட்டியை உடுத்தி கொடுத்தேன்னா அவர் முதல்ல பிரித்து திரை கட்டலாமான்னு பார்த்துட்டு இருப்பார். எங்கே உடுத்திக்கிறதுன்னு தெரியணுமோ இல்லையோ. முதல்ல எங்கே மடிக்கணும் எங்கே சொருகணுங்கிற அளவுக்கான தெரிஞ்சுக்க வேண்டாமா. அது மாதிரி வந்தவருக்கு அவ்வளவெல்லாமும் தெரியாது. ஆனாலும் நான் அந்த வேட்டியை பார்த்துட்டே வரச்சே எதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேனோ அதை கொடுத்தா தான் தானம்ங்கிறார். அதனால் தபஸை காட்டிலும் தானம் ஏற்றமுடையது தானே. புரிந்துகொள். தானான்ன துஷ்கரம் தாத்த பிருத்திவியாமஸ்தி கிஞ்சன அர்த்தச்ச மகதீ திருஷ்ணா அர்த்தேச்ச மகதீ திருஷ்ணா சச்ச துக்கேன லப்யத்தே. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சேர்த்ததே கவலைப்படாமல் இதை கொடுத்துட்டமேங்கிற எண்ணமே இல்லாமல் அதை கண்டு பశ్చాத்தாபமும் படாமல்
மற்றொருத்தனுக்கு கொடுத்துட்றான் பார், அப்போ அவன் தேவர்களுக்கு நிகரானவனாக ஆகிறான். அந்த கொடுத்த சமயத்துக்கு அவனுக்கு ஒரு திருப்தி மனசில் ஏற்படும் பார், அதுதான் தபஸுனுடைய பலன். இத்தனை நாள் அவன் பண்ண தபஸுக்கு அதுதான் பலன். ஆகவே தானம் சிறந்தது. தர்மபுத்திரா, இதை நான் உனக்கு சொல்லவே வேண்டாமே, நீயே தான பிரபுதானே. கிருஷி கோரக்ஷம் இத்தேகே பிரதிபத்தியந்தி மானவாக புருஷா பிரேஷதாமேகே நிர்கஞ்சத்தி தனார்த்தினா. அப்போ அவரே சொல்கிறார். இந்த விஷயத்தில் முத்கலன்னு ஒருத்தனுடைய கதையை சொல்கிறேன். அவன்தான் துரோணத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை நெல்லை சேர்த்து சேர்த்து கொடுத்து அதனால் மோட்சமே போட்டார். தர்மபுத்திரா, நான் சொல்கிற தானம்லாம் புலந்த குறி வேட்டி, 6000 ரூபா வேட்டி, ஸ்வர்ண தானம், ரஜத தானம், வைரம் கொடுக்கறது, தங்கம் கொடுக்கறது, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல வரல. 15 நாளைக்கு ஒரு தரம் துரோணத்தில் நெல்லை கொடுத்து மோட்சம் போயிட்டான் தர்மபுத்திரா. அவன் கதையை பற்றி தெரிஞ்சுக்கோ. அதனால் தானம்ங்கிறது 10 லட்சம் 10,000 10 கோடி தான் தானம்ங்கிறது இல்லை, அது எவ்வளவு தபஸால் சம்பாதிச்சிருக்கோங்கிறது தான் தானம். கொஞ்சம் நன்னா புரிஞ்சு போய் நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்கிறது என்னென்னமோ பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை நான் மாட்டுக்கு ஆர்க்கோ கொடுக்குறேன், இது தானத்தில் பெருசு இல்லைன்னு விட்டார் அவர். நான் தபஸ் பண்ணி சிரமப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், அந்த சிரமத்தில் அந்த தானத்தின் மகாத்மியம் தெரிஞ்சு நல்ல தேசத்தில் நல்ல காலத்தில் நல்ல பாத்திரத்தில் எடுக்கிறேனோ இல்லையோ, அந்த தானம் மிக உயர்ந்தது. அது எதை வேண்டுமானாலும் பெற்றுக் கொடுக்கும். இந்த கதையை சொல்கிறேன் கேள். சிலோஞ்சவிருத்திர் தர்மாத்மா முத்கல சம்யதேந்திரியா ஆசீத்ராஜன் குருக்ஷேத்ரே சத்யவாக் அனசூயகா. ஒத்தர் பேரில் அவனுக்கு பொறாமை கிடையாது, சத்தியந்தான் பேசுவர். முத்கலர் குருக்ஷேத்திர தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒத்தொத்தரும் அதை போல க்ஷேத்திரத்தை தேடி போகிறார். இப்போ நாம் அந்த க்ஷேத்திரத்துக்கு கூட போவோம், ஆனால் இந்த மாதிரி எந்தெந்த கதை எங்கெங்கே மறைஞ்சிருக்குன்னு கூட தெரியாமலே போட்டு வந்துடுவோம். இப்போது ஒரு தரம் பாரதம் கேட்டுட்டோம், இருந்தாலும் நீங்கள் அடுத்த தரம் குருக்ஷேத்திரம் போகிறச்சே அத்தனை கதைகளுக்கு நடுவில் முத்கலர் குருக்ஷேத்திரத்தில் இருந்தார் ஞாபகம் வரப்போகிறதா? அடியனுக்கும் வரப்போகிறதுலே உங்களுக்கு சில பேருக்கு வரலாமா இருக்கும், ஞாபகம் வராது. அப்போ இதை போல் எத்தனை புராணங்கள் இருக்குது, எத்தனை கதைகள் இருக்குது, அத்தனை நடந்திருக்கவே தான் அந்த குருக்ஷேத்திரத்துக்கு மகாத்மியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ நாம் அங்கே போயிட்டு வெறும கார்த்தாலவே தீர்த்தமாட்டு வந்தோம், ஒரு தினம் போய் சாஸ்திரநாம பிறந்த இடத்த சேவித்தோம், கீதை பிறந்த இடத்த சேவிச்சோன்னு வந்துடக்கூடாது. புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனால் அங்கே நடந்த அத்தனை சரித்திரத்தையும் பேசித்தான் பொழுதுபோக்கணும். அதுக்கு தான் அந்த க்ஷேத்திரத்துக்கே போகிறோம். குருக்ஷேத்திரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கும். இப்போ சமந்த பஞ்சகம் தீர்த்தம் இருக்குது, பரசுராமருக்கும் அதுக்கும் சம்பந்தம் என்ன? அதே போல் குருக்ஷேத்திரத்துக்கு புறப்பட்ட உடனே தர்மபுத்திராதிகள்லாம் அங்கே போனான்னு ஒரு கதை பார்த்தோம். எல்லாரும் தங்கள் ஊர்லேருந்து வனவாசத்துக்கு வெளியில் போட்டாலும் இல்லையோ, அப்போ குருக்ஷேத்திரத்துக்கு போனால் பார்த்தோம். இதோ இப்போ சொல்கிறார் குருக்ஷேத்திரத்தில் நடக்கிறதுன்னுட்டு, அது ஆரோட பூமி ஏது எல்லாம் தெரிஞ்சுட்டு அங்கே அமர்ந்து அதை பற்றி பேசிவிட்டு தான் தூங்க போகணும். அதில் ஆயாசம் களைப்பு ஏற்பட்டு தூங்கணும். ஆனால் போகிறச்சே நம்ம ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக க்ஷேத்திர ஆட்டம் போய்டுறோம். அப்படி வச்சுக்கூடாது. ஓய்வு எடுக்கிறதுக்காக போகிறோம், அங்கே ஓய்வு இருக்கும், ஆனால் சித்தத்துக்கு ஓய்வு, உடலுக்கு ஓய்வு கிடைக்காது, சாந்தி கிடைக்கிறது இல்லையோ. அப்படின்னா மனசு எங்கேயோ தத்தளிக்காமல் அது தழும்பாமல் ஓய்வு கிடைக்கிறது பாருங்க. அதுக்கு தான் தீர்த்த யாத்திரை, அதுக்கு தான் க்ஷேத்ராடனம் போகிறோம். நிறைய பேர் சாதுக்கள் வந்திருக்கிறவாள்லாம் ஒரே லட்சியத்தோடு இருக்கோம் இல்லையோ. ஒரு இடத்தில் பலர் ஒரு லட்சியத்துக்காக இருந்தால், அந்த லட்சியம் சிறந்த லட்சியமாக இருந்தால் அங்கு பகவானே வாசம் புரிவார். அப்படி தான் சாஸ்திரம் முழுக்க ஏற்றுக்கிறது. இப்போ திருக்கோவிலூர் தான் சாட்சி. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தார்கள். பெருமான சேவிக்கணுங்கிற ஆசை வந்துட்டாரே. எந்த இடத்தையும் இப்போ பாகவத புராணம் வாசிக்க ஆரம்பிக்கிறார், நாரதர் படிக்க ஆரம்பிக்கிறார், மொத்த ரிஷிகளும் கண்ணனும் சுக்கரும் எல்லாருமே கூட வந்துட்டாலே. ஆக ஒரு இடத்திலும் பக்தர்கள் கூடினால் சாது சமாகமம் இருந்தாலே பெருமை. அதனால் தபஸு பண்ணி கொடுக்கப்பட்ட தானமாக இருக்கணும். கதை சொல்லுகிறேன் கேள். சத்ரம் இஷ்டீகிருத்தம் நாம சமுபாஸ்தே மகாதபாக சபுத்திரதாரோகி முனிகி பக்ஷாஹாரோ பபூவக. பிள்ளை இருக்கார், மனைவி இருக்கார், எல்லாரும் இருக்கா முத்கலுக்கு. ஆனால் முத்கலர் பக்ஷத்துக்கு ஒரு தரம் தான் சாப்பிடுவார். பருவகாலம்னால் அமாவாசை பௌர்ணமியைத்தான் பருவகாலம்னு சொல்லுவோம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம் அமாவாசை வருது, 15 நாளைக்கு ஒரு தரம் பௌர்ணமி வருது. அந்த பருவகாலத்துக்கு தான் அவருக்கு சாப்பாடே. ஏன்னா அந்த துரோணத்தளவுக்கு நெல் அப்போ தான் வருது, அப்போ தான் அவரால் சேமிக்க முடியாது. அதை பண்ணிட்டு அந்த நெல்லை சேமிச்சுட்டு இஷ்டீகிருத்தம்னு ஒரு சத்திரயாகம், அந்த சத்திரயாகத்தை சுருக்கமாக நீங்கள் பண்ணுவார். சமைத்திருக்கிறத பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணுவார்.
அதுக்கப்புறம் வந்திருக்கிறவாளுக்கு கொடுத்துட்டு காத்துட்டு இருந்துட்டு தான் சாப்பிடுவார். தர்ஷஞ்ச பௌர்ணமாசஞ்ச குர்வன்னு விகதமத்சரா தேவதா அதிதிசேஷேன குருத்தே தேகபாலனம். தன் தேகத்தை அதை கொடுத்த மிச்சத்தை உண்டு உண்டு தான் வளர்த்துன்னு வந்திருக்கார். அப்படின்னா அந்த தேகத்தில் எத்தனை சத்துவகுணம் வளர்ந்துருக்குன்னு தெரியுமோ? நம்ம வருத்தி கொள்ள வருத்தம்னு அவள் நினைக்க மாட்டா. ஆனால் லோக இன்பத்தில் ஈடுபடாத அந்த சரீரத்தை வளர்த்தோம்னால் அது பெருமானுக்கு பிடித்த சரீரமாக இருக்கிறது. ஒரு நாள் அது இவரை பரீட்சை பண்ணவோ இவருக்கு அனுகிரகிக்கவோ அந்த 15ஆம் நாள் துர்வாசா வந்தவர் இவரிடத்துல வாங்கி சாப்பிடணுங்கிற விருப்பம். தம்து சுஷ்ராவ தர்மிஷ்டம் முத்கலம் சம்ஸ்ருத விரதம் துர்வாசான்ருப்ப திக்வாசாஸ்தமாபியாஜகாமச்ச. இவர் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அது பருவகாலம் வந்தது. ஒரு துரோணத்தினுடைய நெல் எடுத்து சமைச்சிருக்கார். கொஞ்சம் அவருக்கு போட்டுட்டு மற்ற பேருக்கு போட்டு சாப்பிடணும் இல்லையோ? பெருமானுக்கு நைவேத்தியம் ஆயிடுத்து. துர்வாசருக்கு போடணும். சாப்பிட்டு கொஞ்சம் போட்டார், பசிக்கிறது போடு. இன்னும் கொஞ்சம் போட்டார், பசிக்கிறது போடு. ஒரு துரோணத்தில் இருந்த மொத்த அன்னத்தையும் சாப்பிட்டுட்டார். அன்னைக்கு எவ்வளவு சமைக்கப்பட்டிருக்கோ முடிஞ்சு போச்சு, நன்னா இருந்தது, நீ கொடுத்தது ரொம்ப திருப்தி, போய்ட்றேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இவ யாருக்கும் உணவே இல்லை, மற்ற பேருக்கும் கொடுக்க முடியல, குடும்பத்தவர்களும் பட்டினி. இன்னுமே 15 நாளை காத்துருக்கணுமே. 15 நாள் காத்திருந்தார். அடுத்த பருவம் வந்தது. துர்வாசா சரியாக வந்துட்டார். மறுபடியும் சமைத்த உடனே அவருக்கு முழுக்க போட்டார், சாப்பிட்டு முடிச்சுட்டார். இப்படியே 6 பருவ காலத்துக்கு வந்தார். 6 பட்சம்னா 3 மாதம். ததா தமுச்ச தர்மாணம் துர்வாசா முனிசத்தமம் உபதஸ்தே யதா காலம் ஷட்கிருத்வ கிருத நிச்சய. 6 தடவை திரும்ப திரும்ப வந்தார். அதை பற்றி துளியும் சலைக்கலை. வாங்கி சாப்பிட்டுட்டு துர்வாசர் வர உறுத்து பார்க்குறார். முகத்தில் கோபம் தெரியுறதா, வெறுப்பேதான வருதா, இது போய் இப்படியே பண்ணுறாரேன்னு தோன்றதான்னா ஒன்றும் இல்லை. நாச்சாஸ்ய மனசா கஷ்டித் விகாரம் ததிர்ஷே முனிகி. 6 தடவை வந்தாலும் இந்த மட்டும் நீர் வந்து வாங்கிக்கிற பாக்கியத்தடியும் பெற்றேனே என்று ரொம்ப திருப்தியாக சிரிச்சுட்டே சொல்கிறார். அதை கேட்டோடனே துர்வாசருக்கு மனம் குளிர்ந்து போச்சு. அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். தமுவாச்ச ததः பிரீதः சமுனிர் முத்கலம் ததः தத் சமோ நாஸ்தி லோகேஸ்மின் தாத்தா மாத்சர்யவர்ஜிதா. ஒரு மதம் மாத்சரியம் ஒன்று இல்லாமல் உன்னை போல கொடுக்கக்கூடிய தாத்தா லோகத்தில் இல்லை. அவன் குபேரனும் அல்லன். எப்படி இருக்கிறவனும் ஒன்னாட்ட கொடுக்க முடியாது. இத்தனைக்கு அவர் கொடுத்தது என்ன? ஒரு துரோண அன்னம். இவ்வளவு கொஞ்சமாக அதுவும் அவர் போய் தேர்ந்தெடுத்துன்னு வந்தது. அதை கொடுத்ததுக்கு துர்வாசா 6 தடவை சாப்பிட்டுட்டு திருப்தி ஆசீர்வதித்தார். ஆஹார பிரபவா பிராணா முனோ துர்நிகிரகம் சலம் மனசச்ச இந்திரியாணாம் ச ஏகாகிரியம் நிச்சிதந்தபா. ஆகாரம்தான் இந்திரிய நியமனத்தை முடிவு பண்ணுறது. முத்கலரே, அதனால தான் உங்கள் இந்திரியம் அசங்காமல் இருக்குது. நீர் சாப்பிட்ற ஆகாரம் கண்டபடிக்கு சமைக்கப்பட்டதல்ல, சமப்பட்டு எடுத்திருக்கீர். அதையும் தானத்தை கொடுத்து சாப்பிட்றீர். அந்த தானத்தை ஒருத்தர் வாங்கிட்டார்னா திருப்தியாக இருக்கீர். இதுதான் உம்ம சரீரத்தையும் இந்திரியத்தையும் நல்ல வசத்தில் வச்சுருக்கு. உம்ம மனசையும் கவலைப்படாத இருக்குது தெரியுமோ? ஆகாரம் சுத்தமாக இருக்குது. கொடுத்தத்தை தான் மிச்சத்தை சாப்பிட்றீர். கண்டபடிக்கு நீர் சாப்பிடல. ஆகவே இப்போதே ஆணையிடுகிறேன், உமக்கு மிக உயர்ந்த ஹைம விமானம் வரும். தங்க விமானத்தை இப்போவே தூதர்கள் எடுத்துன்னு வருவா, நீர் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு துர்வாசர் ஆணையிடுறார். தயா சத்யந்த தர்மச்ச தொய் சர்வம் பிரதிஷ்டிதம். தயா சத்தியம் தர்மம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீர் தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர், போம் என்று அனுப்பி வைத்தார். அப்பவே தூதர்கள் வரா. தேவதூதோ விமானேன முத்கலம் பிரத்யுபஸ்திதா சமுபாரோக சம்சித்தின் பிராப்தோசி பரமாம் முனே. பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த வாழ்க்கெல்லாம் பகு திருப்தி. எப்பேற்பட்டவருக்கு சொர்க்கம் கிடச்சிடுச்சு. நாம் இது கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கோம். ஆனால் அவருக்கு கிடச்சிருக்கே என்று எல்லாரும் திருப்தியாக கொண்டாடுகிறா. யாரும் பொறாமப்படலை. ஏன்னா அங்கே இருந்தவாள்லாம் இவர் கொடுத்த சோற்றை தானே சாப்பிட்ருக்கா. இந்த ஷோரே பராமையை ஓட்டிடும். பொறாமப்பட வைக்கிற ஷோரே இல்லை. நமக்கு குணங்கள் எதுனாலே? சாப்பாட்டுனால தான் ஏற்படுறது. நாம் அதில் ரொம்ப என்னென்ன அனாச்சாரம் உண்டோ கலந்துட்டோம். அதை செஞ்சிருக்கவே கூடாது. ஆகார நியமம் இருந்தால் தான் மனசு சுத்தி ஏற்படும். சத்துவகுணம் வளர வேண்டுமானால் ஏகாதசி இன்னதான் சாப்பிடணும், அமாவாசை இன்னது கூடாது, ஏகாதசி அன்னைக்கு இன்னது கூடாது, பௌர்ணமி கூடாது, ஸ்ராத்த காலத்தில் கூடாது, இன்னென்ன கிழமையில இன்னென்ன கூடாதுன்னு சொல்லியிருக்குனால் இதெல்லாம் என்ன சுவாமி 10ஆம் பசலித்தனம் அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லுவோம். இவருக்கு 10க்கும் அர்த்தம் தெரியாது, பசலிக்கும் அர்த்தம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் என்ன 10ஆம் பசலித்தனம், இதெல்லாம் பழைய நாள்னு சொல்லிடுவோம் இல்லையோ. அந்தந்த ஆகாரம் வெளியில் சாப்பிட்டா ஆபத்து தான், யாராரோ தொட்டு சாப்பிட்டா ஆபத்து தான். அப்படியே யாராரோன்னு சொல்லும்போது யாரெல்லாம் பக்தன் இல்லையோ, யாரெல்லாம் சாஸ்திரத்தில் விசுவாசம் இல்லையோ, யாரெல்லாம் இன்ன மாதிரி நல்ல சமம் தமம் இந்திரியங்களை அடக்கலையோ, மனசை அடக்கலையோ, கொஞ்சமேனும் பக்தியில் அவன் திளைக்கலையோ,
அப்படி இருக்கிறவா ஏதோ போடுவா, ஏதோ சாப்பிடுவோம்னால் முதல்ல பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணாததை எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்டாலே அது மொத்தம் ரஜோகுண தமோகுணம்னா, ஏற்கனவே சரீரம் முழுக்க ரஜஸு தமசு, இன்னும் இந்த உணவு வேற உள்ள போய் அதை கிளப்பி விட்டுதுன்னா, நல்ல சாத்விக ஆகாரம் தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி எங்கே போனாலும் யாரிடத்துலையும் சாப்பிட்றதுன்னு வச்சுனுட்டோம். அந்த நாளில் ஒருத்தர் தொட்டும் சாப்பிட மாட்டான். உறவுக்காரர்கள் தொட்டு அவா கொடுத்து கூட சாப்பிட மாட்டான். ஏன்னா ஒருத்தரையும் தாழ்த்தி பேசுறதுக்காக இல்லை, அவரவர்கள் உணவு என்ன உணவுன்னு எனக்கு தெரியாதே, நமக்கு தெரியும் நாம் என்ன பண்ணுறோம்ட்டு. அவர் ஒன்று கொண்டார், அதில் என்னென்ன இருக்குது, அவர் என்னமா சம்பாதிச்சிருக்கார், எப்படி கொண்டார், ஒன்றும் நமக்கு தெரியாது. சரி, தெரியாதுங்கிறதுக்காக அப்போ அரிசி கூட தான் யார் கொண்டு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது சுவாமி, பருப்பும் தெரியாது, காய்கறியும் தெரியாது, அப்போ என்ன எண்ணெயே போய் அரிசி விளைச்சிக்க சொல்கிறீரா, எண்ணெயே போய் கீரை விளைச்சிக்க சொல்கிறீரான்னா வேண்டாம். அப்போ இப்படி பண்ணப்பட்டதை பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டாவது சாப்பிடணும் இல்லையோ? அப்படின்னாலாவது அதில் இருக்கிற குற்றங்கள் கழிக்கப்படும். அதையும் விட்டுட்டு பண்ணோம் சாப்பிட்டோம்னுட்டா அது கூட இல்லை, யாரோ பண்ணா சாப்பிட்டான்னுட்டா அப்படி கூட அது இல்லையோ. அதனால தான் உண்ணுகிற உணவு ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன திரௌபதின்னு சொல்லிட்டு இருக்கே, இழக்க போகிற பிராணம் போகிற தன் கணவனுடைய உயிரை மீட்டுன்னு வந்தா ஒருத்தி. அவருடைய சரித்திரம் சொல்கிறேன் கேட்டுக்கொள். யுதிஷ்டிரர் கேட்டார், நாத்மான மனுஷோச்சாமி நேமான் பிராத்ருன் மகாமுனே ஹரணஞ்சாபி ராஜ்யஸ்ய யதேமாம் திருபதாத்மஜாம். எனக்கு நாடு போனதை பற்றி கவலை இல்லை, தம்பிகளை பற்றி கூட கவலை இல்லை, இந்த பெண்ணு வருத்தப்படுறாளேன்னு தான் எனக்கு கவலை. திரும்ப சொல்கிறார், அந்த பெண்ணு எத்தனை சாதிச்சிருக்கான்னு உனக்கு சொல்கிறேன். உன் பெண்ணு இருக்காளே திரௌபதி கவலைப்பட்டுட்டே இருக்கா. அவள் தன்னை பார்க்குறா, எல்லாரும் தனக்காக கட்டப்படணும்னு நினச்சிக்கிறா. அப்படி இல்லை, தான் பரத்தியாருக்காக துன்பப்பட்டவளை சொல்லட்டுமா, தான் தன்னுடைய முயற்சியால் கணவனையே மரணப்பிடியிலேருந்து காப்பாற்றின்னு வந்தவளுடைய சரித்திரம் சொல்லட்டுமா கேள் என்று சொல்லி அஸ்வபதிங்கிறவர். அஸ்வபதி மகாராஜாவுக்கு சாவித்ரி என்னும் பெண் பிறந்தாள். அவள் நல்ல வயஸ்கையானாள். உனக்கு வேண்டிய கணவனை தேடிக்கலாம், சுயம்வரம் வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல தேசமாக தேர் எடுத்துன்னு போ, உனக்கு பிடிச்சவா யாருன்னு தேர்ந்தெடுத்துக்கொள், அவனை பார்த்து என்கிட்ட வந்து சொல்லு, அப்புறம் சுயம்பரத்தை பற்றி பேசுகிறேன். அந்த நாள்லேயே பெண்ணை வண்டி எடுத்துன்னு போய் தேடிட்டு வான்னு அனுப்பிச்சதாப்பனார் இவர். இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ இருக்கிற ராஜா இப்போ உடனே அது பண்ணலாமான்னு என்ன கேட்காதீங்க, அது தெரியாது எனக்கு. இப்போது அன்றவர் அனுப்பிச்சார், ஆனால் அதை அனுப்பணும்னா அப்பா அஸ்வபதியாக இருக்கணும், பொண்ணு சாவித்திரியாக இருக்கணும், ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி இருந்தால் தாராளமாக அனுப்பலாம், தாராளமாக போயிட்டு வரலாம். சாவித்திரி வண்டி எடுத்து தேர் எடுத்துட்டால் பூட்டிண்டு ஒரு தேசமாக போகிறா. அப்போ தியுமத்சேனன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா தன் தேசத்திலிருந்து விரட்டப்பட்டுவிட்டார். விரட்டப்பட்டவர் காட்டில் போய் வாழ்ந்துட்டுருக்கார். பரம தபஸ்வி, எத்தனை ஆத்மகுணமோ அனைத்து நிரம்பியவர். அந்த தியுமத்சேனனுடைய மகன், அவருக்கு தான் சத்தியவான்னு பேர். சத்தியவான ஒரு தடவை பார்த்து, இவன் தான் நமக்கேற்ற தபஷீலர், சாஹைமம் ரதமாஸ்தாய ஸ்தவிரைஹி சச்சிவைர் விருதா தபோவனானி ரம்யாணி ராஜரிஷீணாம் ஜகாம. ஷால்வ தேசத்துக்கு போனார். தியுமத்சேனனை பார்த்தாள், அவன் நாட்டில் இல்லைன்னு தெரிஞ்சின்றாள். ஆசி சால்வேஷு தர்மாத்மா க்ஷத்ரியா பிருத்திவிபதி தியுமத்சேன இதிக்யாத்தா பஷாத் அந்தோ பபூவ. அவன் கண்ணு இழந்துட்டான். காட்டில் இருக்கா, மனைவி இருக்கா, சத்தியவான் இருக்கான், கண் இழந்துட்டான், நாட்டை இழந்துட்டான். பார்த்துட்டு ஏனோ தெரியல, இவன் தான் நமக்கேற்ற கணவன், ஆறு மகன், சத்தியவான் தான் நமக்கேற்ற கணவன் பார்த்து முடிவு பண்ணிவிட்டாள். கிளம்பினாள். நேர நாட்டுக்கு வந்தால் தந்தையாரிடத்துல சொல்லணும். அதற்குள் மறுநாள் நாரதர் எழுந்தோடினார். வந்தவர்கிட்ட அப்பா பேசினுக்கார், இப்போ நான் என் பொண்ணையை போய் பார்த்துன்னு வர சொல்லியிருக்கேன், அவள் பார்த்துன்னு வர்றது யாருன்னு சொல்கிறாள்னு பார்ப்போம். என்ன சொன்னால் பெண்ணை கூப்பிட்டார்கள். ஏகோ தோஷா, அவள் பெண்ணு, நான் ஆரை பார்த்துன்னு வந்தேன்னு அவனுடைய குணபூர்த்தி சொல்கிறார். இப்படிப்பட்ட சத்தியவானைத்தான் விரும்பினேன். நாரதர் ரொம்ப கொண்டாடுறார். நீ சொல்கிறவர் எப்பேற்பட்ட குணசாலி தெரியுமோ, விவஸ்வானிவ தேஜஸ்வி ப்ரஹஸ்பதி சமோ மதவ் மகேந்திர இவ வீரஸ்ச வசுதேவ சமன்விதா. மகேந்திரன் இந்திரனை போல வீரம், ப்ரஹஸ்பதிக்கு சமமானவர், பிரஜாபதிக்கு சமமானவர், சத்தியவான், தானசீலன், அவ்வளவு உயர்ந்தவன். பெண்ணே, நீ சொல்கிற பிள்ளை அவ்வளவு நல்ல பிள்ளை. சொன்ன உடனே இவளுக்கும் ரொம்ப திருப்தி. நாரதர் மேலே சொல்கிறார், சாங்கிருத்தே ரந்தி தேவஸ்ய சசக்தியா தானத சமஹ பிரம்மண்ய சத்தியவாதீச்ச. பிரம்மத்திடத்தில் ஆசை, சத்தியம் தவிர பேச மாட்டான். யயாதிரேவச்ச உதாராக, யயாதி மன்னன் எப்படி தானம் வாரி வாரி கொடுப்பனோ அதை போல வள்ளல். சோமவத் பிரியதர்சனா, பார்க்கறதுக்கு சந்திரனை பார்க்குறாப்புல ரொம்ப பிரியமாக இருப்பான். அதனால் பெண்ணே, நீ சொல்கிற பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. சரி, அப்போ நாரதரும் ஒத்துனுட்டார். அதனால் தன்னுடைய தந்தையும் ஒத்துப்பார்னு சொல்லும்போது, அப்போ தந்தையை பார்த்து நாரதர் சொல்கிறார், உன் பொண்ணு அறிவிலி,
அறிவில்லாத்தனமாக முடிவெடுத்திருக்கா. யாரையோ ஒருத்தனை போய் ஆசைப்பட்டுவிட்டாளே, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணுன்றாளே. இந்த பெண்ணுக்கே புரியல. இத்தனை நாள் சொன்னால் நல்லது நல்லதுன்னு பேசியிருந்தீரே, ஆமோதித்து சொன்னீரே, எல்லாம் சொன்னேன். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற குறைய நீ கேட்கவே இல்லையே. அவங்ககிட்ட நிறையத்தை நீ சொல்லிட்டேன், ஓர் குறை உள்ளது. ஏகோ தோஷோஸ்தி நானியோஸ்ய சோத்திய பிரபிருதி சத்யவான் சம்பத்சரேண க்ஷீணாயு தேகன்யாசம் கரிஷ்யதி. அவனுக்கு இன்னிலேருந்து ஒரு வருஷத்துக்கு தான் ஆயுள் இருக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா அவனுக்கு பிராணம் போயிடும். அப்போ அல்ப ஆயுஸில் போக போகிறவனையா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறாய்? அதுதான் அதில் இருக்கிற குறைன்னு சொன்னேன். அதுக்கு மேலே அவள் பேசினாள், அது அல்பாயுசோ நீண்டாயுசோ அந்த குணவானத்தான் நான் ஆசைப்பட்டேன், அவனை வரித்தேன், அவனைத்தான் நான் திருமணம் புரிந்து கொள்வேன். சொன்ன உடனே தந்தை தவிக்கிறார். ஓ இந்த மாதிரி இருக்கேன். நாரதர் சொன்னார், இவளை பரீட்சை பண்ணத்தான் கேட்டேன் ராஜன்னு, கண்டிப்பாக பண்ணிக்க சொல்லு, ஒன்றும் குற்றம் வாராது, நடக்கட்டும் என்று நாரதர் ஏத்துண்டார். அவனு ஒத்துனுட்டான். சக்ருதாக ததானீதி த்ரீண்யேதானி சக்ருத் தீர்காயுர் அதவா அல்பாயு சகுணோ நிர்குணோபிவா. நான் அவனை வரித்தேன், அவன் நல்லவனாக இருக்கட்டும், தீயவனாக இருக்கட்டும், தீர்காயுஷாக இருக்கட்டும், குறவாயுஷாக இருக்கட்டும், அவன் தான் எனக்கு கணவன். சரின்னு ஏற்றுக்கொண்டார்கள். வரம் கேட்கறதுக்காக காட்டுக்கு போகிறான். தியுமத்சேனனை சந்தித்தார்கள். ராஜாவே அஸ்வபதியை வரம் கேட்டான், என் பொண்ணுக்கு உங்கள் பிள்ளையை கொடுக்குறீங்களான்னுட்டு. அப்போ அவர் பதில் சொல், நாங்கள் காட்டில் இருக்கிறவா நாட்டை இழந்துட்டோம், இது பொருந்தாது. அப்புறம் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதிக்க வைத்து கல்யாணம் நடந்தது. காட்டுக்கு வந்தார்கள். தன்னுடைய சுகபோகங்களை துறந்தாள். ஆடை அணிகலன்களை துறந்து மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டு சிறந்த சிஸ்ரூஷை. மாமியார் மாமனாரை அவ்வளவு நன்னா பார்த்துண்டா, பாத்தியை ரொம்ப நன்னா பார்த்துண்டா. காத்துட்டே இருக்கா. நாள் ஓடுறது. ஒரு வருஷம் நாரதர் சொல்லி வச்சிருக்காரு, இல்லை ஒத்தரட்டையும் தான் துக்கத்தை காட்டிக்கல, சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்காள். அப்போ திஸ்ருணாம் வசதீனாம் ஹி ஸ்தானம் பரமுதச்சயன். ஓர் நாள் அந்த ஓராண்டு நெருங்குகிற போது ஏவம் சம்பாஷமானாயாக சாவித்ரியா போஜனம் பிரதி ஸ்கந்தே பரசுமாதாய சத்யவான் பிரஸ்திதோவனம். இவர்கள் மாமனார் மாமியாருக்கு உணவு பரிவார் என்று இருக்கிறச்சே, அப்போ கையில் பரசு கோடரி எடுத்து தோளில் வச்சுட்டு நான் வெளியில் போய்ட்டுறேன்ட்டு சத்யவான் கிளம்பினான். இவன் நன்னா தேதி கணக்கு வச்சுருக்கா. அந்த ஓராண்டு இன்று தான் முற்று பெறப் போகிறதுன்னு அவளுக்கு தெரியுது. அப்போ கணவனுக்கு ஆபத்து வரும், விட்டு பிரியாத கூடவே இருந்து நம்ம ரட்சிக்கணும் என்று நினச்சிட்டு நாடும் கூட வரணும். என்ன பண்ணே, காட்டுக்கு போகிறேன், நீ காட்டை பார்த்ததில்லே, மாமியார் மாமனாருக்கு சோறு போட்டுருக்கே, நீ பார்த்துக்கோ, போய்ட்டு வரேன்னு கணவன் சொல்கிறார். இரும் என்று அவனை நிறுத்திட்டு மாமியார் மாமனார் இடத்திலே வந்து காலில் விழுந்து வணங்கி தியுமத்சேனனை பிரார்த்திக்கிறார். இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் அடியும் ஒன்றுமே உங்களை கேட்டது கிடையாது, ஒரு பிரார்த்தனை, இன்று அவரோட போயிட்டு வரணும்.